அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருங்க. அந்த வகையில் இப்போது நீலகிரி மாவட்டத்தில் மாமரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நான் நம்ம நண்பர் சரவணும் போயிட்டுருக்காங்க. இந்த கூவக்கரை அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் மாமரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து மேல் பகுதியில், அதாவது மலையோட உச்சியில் அமைஞ்சிருக்குங்க. அங்கே வந்து ஒரு 10 குடியிருப்புகள் மட்டும்தான் இருக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு கிராமத்தை தான் இந்த வீடியோ பதிவில் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோ பதிவில் கோத்தகிரி மெயின் ரோட்டில், அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற மெயின் ரோட்டில் நம்ம ஒரு இடத்துலேருந்து அப்படியே ஒரு டீ எஸ்டேட் வழியாக மேலே ஏறி வந்துங்க. இங்கே கூவக்கரைக்கு போகிற வழியில் ஒரு அம்மா வந்து நம்மளுக்கு இந்த கூவக்கரை கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருந்ததுங்க. அங்கே வந்து நேற்று சாயங்காலங்க யானையெல்லாம் நின்றுருந்தது, அது ஒரு குட்டியோட நின்றுருந்தது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அந்த பகுதியெல்லாம் காமிச்சிட்டு அங்கே இருக்கிற வியூ பாயிண்டெல்லாம் நம்ம காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து போன வீடியோ பதிலாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த பகுதியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நேராக நம்ம கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்காங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. நானும் இப்போ நம்ம நண்பர் சரவணும் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளும் கழித்து நம்ம நண்பரும் நானும் இப்போ இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து இப்போ இணைஞ்சு மறுபடியும் வந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நீ தொடர்ந்து நம்மளோட பயணங்களில் இன்னும் பயங்கரமாக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்மளோட சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் வர வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டே இருங்க. நிறைய கிராம பதிவுகளை இன்னும் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ண போகிறோங்க. இங்கே பார்த்து நான் பலாமரத்தில் பலாக்காய் நிறைய இருக்குது, கொசன்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பலாமரம், அதில் பலாமரத்தில் எவ்வளோ பலாக்காய் இருக்குன்னு பாருங்கள், நிறையா இருக்குது. இந்த மாதிரியான பலாக்காயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யானைகளும் இங்கே இருக்கும். வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து யானைக்கு இருக்குதுலேயே பெரிய பொருள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா பலாப்பழம் தான். ஏசரண்ணா பலாக்காய் தான் இருக்குல்ல பெரிய உணவு, மற்றெல்லாம் சின்னதாக. இந்த மாதிரியான பகுதியில் தான் கூவக்கரை அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்குங்க. சரி தானே சொல்லுவா. இதில் போயிருக்கா சொன்னேண்ணா? ஓ, கீழே இறங்கியிருக்கு. இங்கே பலாக்காய் இருக்குது. கரெக்டு. எங்கெங்கெல்லாம் பலாமரம் இருக்கோ அங்கெல்லாம் போயிருக்குது. இப்போ பாருங்கள் மக்களே, இங்கே வந்து பலாமரம் இருக்குது, பலா பிஞ்சு பலா காயெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக பாருங்கள் இங்கே யானை போயிருக்கு. யானையோட காலடி தடம் இங்கே இருக்குது. ஒரு பெரிய யானையோ ஒரு குட்டி ஏசுறோண்ணா 2 இருக்குது. இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ரோடு தெரியுங்க. அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து அப்படியே மேல் பகுதியில் டீ எஸ்டேட் வழியாக அப்படியே மேலே வந்துங்க. இப்போ இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு மலை இருக்குது. அந்த மலையோட வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே வந்து கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே குடியிருப்பு பகுதியெல்லாம் வந்துருச்சு. இது என்ன மரம் சொன்னா பெரிய மரமாக இருக்கு? அத்தி மரமா? பயங்கர சைஸில் இருக்குது. ஓ, பிரம்மாண்டமாக இருக்கு மரம். பாம்பா? என்ன பாம்பு சொன்னா? ஆமாம், எப்படி அப்படியே நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். கேமராவில் ஜூம் இல்லை. ஆமாம், பாம்பு படுத்துருக்கு. தெரியுதா? இங்கே பாருங்க மக்களே, தெரியுது பாருங்கள். ஒரு பாம்பு படுத்துருக்கு. நகருது அப்படியே லைட்டாக நகர்ந்து அப்படியே படுத்துருச்சு. கீழே இறங்குது. கீழே செடியில் கீழே இறங்குறோண்ணா. எப்படி உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய பாம்பு. அங்கே சாரப்பாம்பு தானே? ஆமாம்மா, பஞ்சசாரி கேட்டிருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு போசோண்ணா, அது பாரசந்தில் போயிருக்கோம். மக்களே, இந்த இடத்துல ஒரு பாம்பு நம்ம சரவணா கண்ணுக்கு பட்டுருச்சு. பாறையோட சந்துக்கு போயிருக்கேன் நினைக்கிறேன். சரி, ஓகே. அது பாட்டுக்கு வேலையை பார்க்கிட்டே நம்ம வேலையை பார்ப்போம். மக்களே, இப்போ கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தை அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் இதெல்லாம் வந்து
பார்த்தோம். இங்கே வந்து ஒரு 4 வீடு இருக்குதுங்க. இங்கே ஒரு அம்மா வந்து நம்மகிட்ட பேசுனாங்க. அவங்க இந்த கிராமத்தை பற்றி சொன்னாங்க. என்னென்ன வசதிகள் இருக்குது, ரேஷன் பொருளாக எப்படி கொண்டு வரோம், எங்கேருந்து எப்படி நடந்து வரோம், வீட்டு வசதியெல்லாம் எப்படி இருக்குது, குடிநீர் வசதி எப்படி இருக்குது, எல்லாமே சொன்னாங்க. அது எல்லாமே நம்ம அந்த அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. பாருங்கள், இந்த பக்கம் வந்து குடியிருப்பு பகுதியோட மேல் பக்கம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் அடர்ந்த வனம்னு சொல்ல முடியாதுங்க, இல்லை தோட்டம். ஏசரணதெல்லாம் தோட்டம் தான். தோட்டம் தான். தோட்டமே காடு மாதிரி தான் இருக்குது. சோளம் மாதிரி இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா போன வாரம் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இல்லைன்னா எல்லாம் காஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. பரவாயில்ல, என்னென்ன மே முடிய போதில்லைங்க. ஏன்னா ஜூன் மாதம் ஆச்சுன்னா அப்படியே மாறிடலாம். கீழே இருக்க 4 வீடுகளை பார்த்து அப்படியே மேல் பகுதிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நகைப்பழம் நிறைய இருக்கு சரவணா. இப்போ இதெல்லாம் நகைப்பழம் தானே? இதெல்லாம் நகைப்பழம். ஆனால் இன்னும் சின்னதாக இருக்குது சரவணா. இதெல்லாம் மரம் பொறுத்து இருக்குங்களா? எல்லாம் காட்டு நகைப்பழம் இல்லைங்களா? டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து நகைப்பழம். இது வந்து காட்டு நகைப்பழம் வந்து சின்னதாக தான் இருக்குங்க. பட் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நகைப்பழம் மரத்தானா? இது இல்லைங்களா? ஓ, இதுவா? குரங்கு. ஆமாம், இந்த மரம் ஒன்று. இந்த மரம் அதுவா? இங்கே குரங்கு மேலே உட்காந்துருக்கு நகைப்பழத்துக்கு. குரங்கு நல்ல வேட்டை தான். வேட்டை ஜூம் பண்ணி பார்த்தா அப்படியே தான் தெரியுமா பார்க்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குனாலே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பெரிய பெரிய பழமாச்சான்னு தெரியும். இது காட்டு நாகப்பழங்கிறனால சின்னதாக இருக்குனால தெரிய மாட்டேங்குது. ஆனால் குரங்கு நல்லா சாப்பிட சௌகரியமாக இருக்கும். கரடி நல்லா உருவி சாப்பிட்றோம் அப்படி. ஓ, அப்படியே அந்த இதில் கிளைகளுக்கு அப்படியே உருவி சாப்பிட்ருமா? அப்படியே வாய்க்குள்ள. ஓ. நம்ம அந்த வீடு பார்த்தோம் வாங்கியா வரும் மக்களே. இங்கே இருக்க நகைப்பழம் மரம். இந்த நகைப்பழம் இருந்ததுனாவே கரடி வந்து நிறையா இருக்குது. நான் கரடிக்கெல்லாம் நகைப்பழம் நிறைய பிடிக்கும். அதே மாதிரி இந்த கிளையில் இருக்க நகைப்பழத்தில் அப்படியே உருவி அப்படியே சாப்பிடுன்னு நம்ம சரவணன் சொல்கிறாரு. இன்னும் மேலே உச்சியில் இருக்கேன் வீடு. ஃபுல்லாக நகைப்பழம் மரம் தான் இருக்கேன். அப்பா ஃபுல்லாக மரப்பழம் நிறையா தான் தெரியுது. ஓ, என்ன ஊரே நைட் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கும் போல இருக்கு. பாருங்க மக்களே, யானையோட காலடி தடம் நைட்டு வந்து இங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்குன்னு எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. 5 யானைன்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு யானை சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா வந்து ஒரு யானை ஒரு குட்டின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் 5 யானை இருக்காமாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஒருத்தர் ஒன்று பார்த்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு பெருசும் குட்டி பார்த்துருக்காங்க. சில பேர் கூட்டமாக பார்த்துருக்காங்க. மொத்தத்தில் எங்கள் டேரா போட்டிருக்கு. ஆனால் பலாப்பழ சீசன்னாவே யானைகள் இருக்குதுங்கிறது வந்து கண்டிப்பாக பேசுகிறேண்ணா, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாகவே டீ காடு. சொல்ல முடியாது. இல்லை, இந்த மாதிரி ஒரு தெளிவாக தெரிஞ்சா நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் தெரியும். புதர் மாதிரி தான் நமக்கு தெரியாது. நம்ம எப்படி ஓடுறது? பாரு, இப்போ இங்கே இருக்கோம்னா அங்கே நின்று தான் நமக்கு தெரியும். நம்ம நின்னோம்னா பேசாமல் நின்றுக்கலாம், அது பாட்டுக்கு அது விலகி போயிடும். அதான் அங்கே பார்த்தா நம்ம ஒரு 4 வீடு. அந்த இடத்துல 4 வீடு மட்டும் தான் என்ட்ரன்ஸில். இது நாகப்பழம் மரம் தான் சொன்னே. நகாமரம் தான். இது நகாமரம் தான். இது எல்லாமே எது சார்ண்ணா? வெளாமரம் நகாமரம் தான் இருக்குது கண்ணில் பார்த்த வரைக்கும். கரெக்டு. ஆட்டு மரத்துக்கு மக்களே பாருங்கள், இப்போ கூவுக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடுகள் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் மேல் பகுதியில் வந்து போகும்போது தான் இன்னும் எத்தனை வீடுகள்லாம் இருக்குதுன்னு தெரியல. மொத்தத்தில் இங்கே ஒரு 10லேருந்து 12 வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி கீழ்ப்பகுதியில் இருக்கிற அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறோம்.
சரவணா அப்படியே இது அப்படியே ஒரு கவர் பண்ணிட்டு வரேன். ஏரியா நல்லா இருக்கு. அதை பார்க்குறதுக்கு குழுகுலும் இருக்கு சரவணா. எல்லாம் மழை அடர்த்தியாக இருக்கு, காற்று நல்லா இருக்கு. மக்களே இங்கே பாருங்கள், சுற்றி இருக்குது எப்படிங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழுன்னு, அதாவது போன வாரம் நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா செடி கொடிகள்லாம் நல்லா தளர்ந்து நல்லா பச்சை பச்சையில் நல்லா இருக்குது. லைட்டாக காற்று வீசுது. ஸோ அந்த காற்று வந்து நம்ம ரொம்ப சில்னஸ் நல்லா இருக்குதுங்க. அருமையான ஒரு லொக்கேஷனுங்க, நல்லா குழுன்னு இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு வீடா பரம்பக்கில். இப்போ கோவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடு. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும் போல இருக்குது. நாயிருங்களா? அம்மா காரமடையிலேருந்து வர்றாங்கம்மா, உங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தேங்கம்மா. அப்படிங்களா? சொன்னாங்க இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நைட்டு ஏதாவது பார்த்தோன்னா வந்திருக்கும் போல இருக்கு, காலையில் தான் விடிகால வந்திருக்கும் போல இருக்கு. எங்கே இருக்குமா? ஆனால் இந்த பக்கம் இருக்குது. ஓஹோ சரி. கோகரில் வீடு தானுங்களாம்மா? இன்னும் வேற எங்கே இருக்குமா? மேலே இருக்குங்களா? எத்தனை வீடுங்க இருக்குமா? இங்கே ஒரு 13 வீடு இருக்கு. 13 வீடுங்களா? எல்லா வீட்டிலும் ஆள் இருக்காங்களாம்மா? 13 வீட்டில் ஆள் இருக்காங்க. இங்கே 13 வீடு மட்டும் தான் இந்த கிராமமா, இல்லை முன்னாடி நிறைய இருந்துச்சுங்களா? முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ வந்து ஆள் அவ்வளோக்கு இல்லைங்க. ஓ 13 குடும்பம் மட்டும்தான் இப்போ இருக்குங்க. ஓ எப்படிம்மா எங்கெல்லாம் போகிறீங்க வர்றீங்க? வழியெல்லாம் இல்லை போல இருக்கு. சார் பண்ணுறது ஒரு நிமிஷம் இருங்க சார், வந்துடுறேன். சரி சரி, பார்த்தேன். ஹாய், உங்கள் பேர் என்ன? தம்பி சஞ்சீவா? ஓகே. மேலே பார்க்கலாம் சார், வீடில் பார்க்கலாம். மேலே போகலாம், பாட்டுட்டு போகலாம். வீடில் போய் பார்க்கலாம். ஏய் மெல்ல வா. வரம்மா வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களெல்லாம் பார்க்கலாம் தான் இந்த நீங்கள் வீடு எப்படி இருக்கு? அம்மா நாயெல்லாம் கிடைக்காதுங்க. ஐயோ இதான் உங்கள் வீடுங்களாம்மா? இந்த இடத்துல எத்தனை வீடு இருக்குமா? இங்கே மட்டும் இந்த இடத்துல இந்த இடத்துல இவங்க அம்மா ஒன்றுங்க, அந்த பக்கம் ஒரு வீடு அம்மா இருக்காங்க. சரிங்க, 2 வீடு தாங்களா? இங்கே இருக்கிறது ஒரு வீடுங்க. இது அது இவங்க அம்மா இருந்தாங்க. சரிம்மா, இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆள் இருக்காங்க. ஓ சரி. எல்லாம் வெறும் குச்சி வச்சு மண் வச்சா கட்டிருக்கீங்களாம்மா? பொருளெல்லாம் மேலே கொண்டு வர முடியாது இல்லைங்களா? அதாங்க, இல்லை வீடு எல்லாம் கட்டணும்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மக்களே இங்கே பாருங்கள், வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வரேங்கம்மா. சரி நான் வரேன். இது என்னப்பா இங்கே தான் இருந்தது படியா இருந்துட்டு அது அந்த பக்கம் போச்சு. நீ மேலே போச்சா இல்லை சென்ட்ரலில் நிற்கிதான்னு தெரியலைங்க. சரி வழியிலே போகலாம்லங்க, வீடு இருக்க மட்டும் போகலாம்லைங்க? வழியில் போகலாங்க, பார்த்து போகணும். சரி. உங்கள் சேனல்? அம்மா காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்புங்கம்மா. காரமடைங்க, சொந்த ஊர் காரமடை, ஊர் பேர் காரமடை. என்னோட பேர் வந்து ஜெயராஜுங்க. என்னென்னா ஷார்ட்டாக வந்து வீட்டில் ஜெய்சன் கூப்பிடுவாங்க, JAS ஜெய்சன் கூப்பிடுவாங்க. காரமடை ஜெய்சன் கொடுத்தா நம்ம சேனலில் வருங்கம்மா. சரி எப்படிங்கம்மா போகிறீங்க வர்றீங்க? வழியெல்லாம் இல்லை போல இருக்கேன். ரோடு இருக்குதுங்க, இந்த ரோடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நீ ஸ்டெப் எடுக்கலைங்க. நம்ம போய் முதலாளி கேட்கணும். நாங்கள் அங்கே போய் பேச போகலைங்க. சுண்டப்பட்டி ரோடு ஆனப்போ தான் இது ஆச்சுங்க. அப்புறம் இங்கே மக்கள் யாரும் மீட்டிங்க்கு வர மறந்தனால அப்படியே ஸ்டக் ஆகி ஓ எது இந்த எஸ்டேட்டில் வர வழிங்களா? சரி கீழேருந்து வர ரோடு. பேட்டரிக்கிட்ட இருந்தாங்க. அப்போ தான் வரணுங்க. முக்கியமான ஏதாவது சாவு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பொருளுங்கெல்லாம் அந்த வழியில தான் எடுத்துகிட்டு வரணும். தலை சுமை ஏதோ கொண்டு வரணும் போறீங்க? இல்லை வண்டி வருதுங்களா? வண்டி இது வரைக்கும் வரணும், மட்டத்து வரைக்கும் வரணும். பிக்கப் வந்து பாருங்களா? ஜீப் பிக்கப் வந்து பாருங்களா? பிக்கப்பு. சரிங்க. ரேஷன் இல்லைங்க? ரேஷனு அங்கே சுண்டப்பட்டி கிட்ட போடுவாங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவோம், தூக்கிட்டு வரணும். சுண்டப்பட்டி போய் தூக்கிட்டு வரோங்களா? சுண்டப்பட்டி வரைக்கும் மேலே கொண்டு வந்து போடுறாங்களா? சுண்டப்பட்டி வரும். சரி. மற்றபடி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க? இல்லைங்க. கரண்ட் எல்லாம் இருக்குங்கம்மா? கரண்ட் எல்லாம் இருக்குங்க. இப்போ கரண்ட் எல்லாம் போச்சனால சொன்னால் உடனே டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடுறாங்கம்மா? பண்ணிடுறாங்க. பரவாயில்ல. சரி. ஆனால் வீடு தான் உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ரோடு இருந்தால் தான் வீடு ஆகு.
ரோடு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து வேணுங்கிற பொருளை கொண்டு வர முடியும். சரி சரிங்க. ரோடு இல்லைன்னா வந்து எந்த பொருளை கொண்டு வர முடியாது. எத்தனைண்ணா ஆமாம். பொருளை கொண்டு வந்தால் தான் வீடு கட்ட முடியும். எல்லா வீடும் இங்கே இப்படி தான் இருக்குங்களாம்மா? ஒரு வீடு கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. சரிங்க. இது வந்து ஆணை இடிச்சனால அப்படியே விட்டுட்டோம். இது யானை இடிச்சிச்சிங்களா? ஆணை இடிச்சு எப்போங்கம்மா? அது இந்த குழந்தைகளும் சின்னதாக இருக்கும்போது வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள இடிச்சு எல்லாம் தள்ளி விட்டு போயிடுச்சு. டோட்டலாக இடிச்சிருச்சிங்களா? தோட்டத்தில் கட்டடம் வச்சிருந்தோம், அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அது போயிடுச்சு. ஓ கட்டடமாக இருந்த வீடு ஃபுல்லாக இடிச்சு தள்ளிடுச்சிங்களா? அதுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட்டியிருக்கீங்களா? ஓ எப்போ நடந்ததுங்க அது? அது ஒரு 10 வருஷம். 10 வருஷம் இருக்கும். ஓஹோ சரி சரி. ஆனால் யானை ஜாஸ்தியாக தான் இருக்குது இந்த பக்கம். ஆமாங்க, வருதுங்க போகுதுங்க, ஆளுங்களுக்கெல்லாம் ஒன்றும் இது பண்ணுறதில்ல. அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஓ அவங்க பாட்டுக்கு பார்த்தோன்னா வயிற்றுக்கு ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும் பாட்டு போயிடுறாங்க. பல மரமெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ஓ அப்போ இங்கேயே வந்து இருக்கும். இப்போ வருதுங்க, அது பாட்டுக்கு போயிடுது. ஆளுலாம் இந்த தொந்தரவுலாம் பண்ணுறதில்ல. தொந்தரவு பண்ணுறதில்லைங்க. நைட்டு பாருங்கள் இங்கே தான் நின்றுட்டு இருந்திருக்கோம், நாங்கள் உள்ளே அப்படி போயிடுச்சுங்க. அதான் இந்த பல மரத்துலலாம் ஏதோ பொறிச்சு சாப்பிட்ருக்கும் போல இருக்கு. பார்த்தோன்னு தெரியுதுங்க, எல்லாமே கீழே காலடி தடமெல்லாம் தெரியுது, மரத்தெல்லாம் இழுத்ததெல்லாம் தெரியுது, அந்த பழக்க இழுத்ததெல்லாம் தெரியுது. இருக்காது இப்படி வராதுக்கு எப்படின்னா மேலே வராது. ஆமாம். ஓ இந்த இதில் வராது, அப்படியே இந்த வழியிலே போயிடும். வந்து ஒரு டைம் வீடெல்லாம் இடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் இதுக்கு மேலே வர்றதில்லைங்க. ஓஹோ சரி சரி. யானை மட்டும் தான் இருக்குங்களா? வேறு ஏதாவது சிறுத்தை புலி கரடி எல்லாம் இருக்குதுங்கண்ணா, அது கண்ணுக்கு தெரியறதில்ல, பக்கம் போயிடுங்க. ஓஹோ குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் இருக்குங்க, கிடைக்குதாம்மாங்க? தண்ணி கீழே குழி இருக்குதுங்க, அங்கே இருந்து தேடிக்கணும். குழிங்களா? ஊத்தண்ணி தான்? ஊற்றுங்க. ஓ இந்த பஞ்சாயத்து லைன்லாம் கிடையாது? பஞ்சாயத்து லைன் இருக்குதுங்க, அது மேலே போட்டிருக்காங்க, அது ஒவ்வொரு டைம் வரும் வராதுங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே வந்து தண்ணி கொஞ்சம் கஷ்டம். தண்ணி கஷ்டம்தான். ஓ தண்ணி ரோடு கஷ்டம். ஓ இந்த கிராமத்துக்கு மெயினாக வந்து ரோடு இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது, அதில் தான் வந்தப்போ தண்ணி அது போக கஷ்டம். ஆமாம். ஓ எந்த இடத்துலம்மா ஊற்று இருக்குன்னு சொன்னீங்க? இப்படி ஊற்று இது இந்த மரத்து கீழே இந்த ரோட்டு வரத்துல ஒரு ரோட்டோரத்தில் இருக்குங்களா? எப்பவுமே தண்ணி இருக்குங்களா? வெயில் காலத்துக்கு எல்லாமே? வெயில் காலத்துக்கெல்லாம் இருக்கும். ஓ வெயில் காலத்துக்கும் தண்ணி இருக்குங்க. தண்ணி எப்பவுமே வத்தா. ஓ வத்தாமல் இருக்குங்க. இப்போ அதுதான் இப்போ குடிக்கிறதுக்கு மெயினாக அதுதான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓ பஞ்சாயத்து தண்ணி வந்தாலும் உங்களுக்கு பெருசாக பயன்படுறதில்ல? பஞ்சாயத்து தண்ணி வந்து ஏதோ செடிங்களுக்கு மரத்துங்களுக்கு ஊற்றலாம். ஓஹோ அப்புறம் இது குடிக்கிறதுக்கு இதை குடிச்சு பழகியாச்சுங்க 10-30. ஆனால் ஊத்தண்ணி தான்மா எப்படின்னு சொல்கிறேன்னா சுத்தமான தண்ணி. ஆமாம். எனக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல தண்ணின்னா ஊத்தண்ணி தான். இந்த ஏரியா ஃபுல்லாமே ஊற்றண்ணி. ஊத்தண்ணி தாங்கம்மா. ஓ சரி சரி. அந்த ஒரு ஊற்று இருக்குங்களா இல்லை வேறு எங்கேயா? அங்கே ஒரு ஊற்று இருக்குதுங்க, இந்த சைடு கீழே டேங்க் கட்டியிருக்காங்க பஞ்சாயத்து போர்டில். ஓ ஓ கட்டி அது தண்ணி ஒவ்வொரு டைமும் போய் போடுவாங்க, இல்லாட்டி போட மாட்டாங்க. ம் 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 சரி சரி. இப்போ ரோட்டுக்கு இங்கேருந்து நீங்கள் போனால் எவ்வளோ தூரமாக நடக்கணும்? இங்கே இந்த வழியில் போனோம்னா பக்கம் தாங்க. இதுதான் கீழே இந்த மரத்தை விட்டு கீழே இறங்கணும்னா பேட்ரி, சரி மாதேஸ்வரம் பேட்ரி, அங்கே போயிட்டா ரோடு. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுங்களா நடக்கிறீங்க? ஒரு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஆகுங்க. ஓ வரும்போது 1/2 மணி நேரம் ஆகுங்க, போகும்போது 10 நிமிஷத்துல கீழே. போகும்போது இறக்கம் டக்குன்னு இறங்கிடுவீங்க, வரும்போது மேடுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது பொருள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா தலையில் வச்சு தான் மேடில் வரும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுமா? 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுங்க பொருளெல்லாம் கொண்டு வர. பொருள் கொண்டு தான் 3/4 மணி நேரம் ஆயிருங்க. ஓ ஏன்னா ஏதாவது வேணும்னா வேறு வழியில் நீங்கள் பொருள் அப்படி தான் கொண்டு வரணும். இப்போ சாமான்லாம் வாங்க போனீங்கன்னா கோத்தேரி போவீங்களா மேட்டுப்பாளையம் போவீங்க, பொருளெல்லாம் கொண்டு வரணுங்கன்னா நீங்கள் அங்கேருந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தலையை சும்மா தான் கொண்டு வந்தாகணும். அது மாதிரி ரேஷன் வந்து சுண்டப்பட்டிலேருந்து அதுவும் நீங்கள் தலையை கொண்டு தான் ஆகணும். இந்த பேட்டரி வரைக்கும் எங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. சரிங்க. இதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க அங்கேயே வாங்கி அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அது ஒரு மேடு தாங்க. எங்கேங்கம்மா? அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த மேலே இருக்கவங்களா? ஆமாங்க. அந்த மேல் பகுதியில் வீடு இருக்குங்களா? வீடு. சரி சரி. இந்த இடத்துல 2 வீடு, இன்னும் எல்லாமே அப்படியே மேலே போகணும். ஆமாம். ஓஹோ அவங்களுக்கு இன்னும் கஷ்டம். ஆமாங்க, என்ன கஷ்டம். ஓஹோ அங்கே சுற்று வட்டாரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கோவக்கரையும் வெள்ளியூர் கொம்பை இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் வந்து அந்த ஏடி காடு இல்லைங்களா? இதை மட்டும் தான் ரோடு இல்லை. இப்போ சுண்டப்பட்டிக்கு ரோடு வெட்டியிருக்காங்க போல இருக்கு. வெட்டியிருக்காங்க. மண்டோட பார்த்தாங்க, அந்த செக் போஸ்ட்டுக்கும் முன்னாடி ஒரு ரோடுக்கு பார்த்தீங்க, அந்த ரோடு இல்லைங்களா? பார்த்தேங்க, நானும் பார்த்தேங்க. சரி சரிங்க. ஆனால் உங்களுக்கும் இந்த எஸ்டேட்டு வழி விட்டால் தான் ரோடு கிடைக்கும். கொடுக்குறேன்ட்டாங்க. பரவாயில்ல. ஓ இன்னும் ஆட்சியெல்லாம் மாறிடுச்சு. இன்னும் அடுத்து நீ யார் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முன்னாடி இருந்த ஆட்சி வேறு, இப்போ இருக்கிற ஆட்சி வேறு. இன்னும் இந்த ஆட்சியில் வந்து எப்படி ஃபண்டு ஒதுக்குறாங்க, எப்படி ரோடு போடுறாங்கன்னு தெரியல. இனிமேல் காலத்தில் இன்னும் போகும்போதா பார்த்தா தெரியுங்க இல்லைங்களா?
இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஆயிருங்க. அப்போ தான் ஒரு நாள் வரும். ஆமாம், கண்டிப்பாக ஆட்சி அமைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் பார்த்தோன்னா வராது. அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா ஏன்னா நிறைய வீடுகளை வந்து அங்கங்கே கட்டி நிறைய விட்ருக்காங்கம்மா. அதெல்லாம் இன்னும் வந்து ஒவ்வொன்றா தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். சரி. ஆனால் உங்களுக்கு ஏதாவது வீடுகளில் ஏதோ சொல்லியிருக்காங்களாம்மா, ஏதாவது கவர்மெண்ட்டில் அதை பண்ணிட்டாங்கன்னு? கவர்மெண்ட் வீட்டுக்கு எழுதி கொடுத்து நான் கீழே கோழிக்கரையில் கட்டினாங்க. சரிங்க. அதுலேயும் பாதியோடு நிற்கிதுங்க. ஓ உங்களுக்கு எழுதி கொடுத்து கோழிக்கரையில் கட்டிருக்கீங்களா? பையன் இடம் வாங்கி போட்டு கட்டினாங்க. ஓ அது என்ன கதவு ஜன்னல் வைக்கல, அடி தளம் போடல, அப்படியே நிற்கும். ஓ இப்போ அதை ரெடி பண்ணி கொடுத்தோன்னா இப்போ இங்கே தான் அங்கே போயிடுவீங்க. அங்கே பிள்ளைங்க பசங்க போய். ஓ உங்களுக்கு இங்கே இருந்து பழகிருச்சு. தோட்டத்தில் இருக்குங்களாம்மா இங்கே உங்களுக்கு? தோட்டம் இல்லைங்க. இல்லைங்களா? ஓ இங்கே ஊருக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு தோட்டம் இருக்குங்களா? இருக்குதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. அது ரொம்ப தூரம் போகணுன்னா அது ரொம்ப நாளாக விட்டாச்சுங்க, வேண்டாம். ஓ எங்கே கீழே குழிக்குள்ளே இருக்குங்களா? குழிக்குள்ளே இருக்குதா, தானே எல்லாமே வந்து தங்கும். அந்த வசதி பத்தாதுன்ட்டு அது அப்படியே காடாக இருக்குது. ஓ ஃபஸ்ட்டு பலாமரம் காப்பி செடி எல்லாம் போட்டு எடுத்தது. இப்போ வந்து அங்கே போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க, குழிக்குள்ளே இருக்கிறனால. ஆமாம். நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா யானை இருக்குன்னு சொன்னீங்க, அதுவே இப்போ குழிக்குள்ளே தான் இருக்கும். எப்படி போக முடியாது. ஆள் நடமாட்டம் இல்லாதனால அவங்க போய் சௌரியமாக அதை சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பாக. அதனால சரி அவங்களாவது சாப்பிட்டோம். உண்மைதான் என்ன பண்ணுறது, நம்ம சின்ன வயதுக்கே இந்த ஓட்டம் ஓடுறான் பாவம். அவ்வளோ பெரிய வயிறு வச்சுட்டு என்ன பண்ணு பாவம். ஆமாங்க, அது என்னமோ உண்மைதாங்கம்மா. அது நிம்மதியாக அவங்க நிம்மதியாக சாப்பிட்டாங்கன்னா நம்ம தான் நிம்மதியாக விட்டுருவாங்க. நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கலன்னா தான் நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. ஏதாவது மரங்க இந்த மூங்கில் அது இது போட்டு வச்சுருந்தோம்னா எல்லாம் வந்து உடச்சிருவோம். ஓ சரிங்க. சாப்பிட்றது எதாவது கிடைக்கலன்னா அப்புறம் அவங்கள என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி. ஹாய், ஸ்கூலுக்கு தான் போகிறீங்களா? ஆமாங்க, நவாப் போயிட்டு. நவாப்புக்கா? எத்தனை படிக்கிறீங்க? இந்த வருஷம் எல்கேஜி முடிச்சு எல்கேஜி. அப்படிங்களாம்மா? எப்படிம்மா இங்கேருந்து போகிறா அப்படிங்க குழந்தை? வீட்டுக்கு போய் கீழே விட்டுருவாங்க, வரும்போது அவரே நடந்து வந்துடுவாருங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஓ கீழேருந்து வந்துடுவாரு நடந்து? ஓ போகும்போது மட்டும் கொண்டு போய் விடுவாங்க? ஹெல்ப் பண்ணால் போதுங்க, அவன் பாட்டுக்கு போயிடும். இல்லை கூட ஏதாவது பசங்க இருக்காங்களா இல்லை எப்படி? இல்லைங்க, அங்கே கீழே இருந்து வண்டி வருங்க. சரிங்க. வண்டியில் ஏற்றி விட்டோம்னா சாயங்காலம் கொண்டு வந்து அனுப்பிடுவாங்க 4:30 மணிக்கு. இல்லை சாயங்காலம் இங்கே ரோட்டில் அனுப்பிடுவாங்கம்மா, அங்கேருந்து தனியாக தான் நடந்து வரோம் அப்படிங்களா? இல்லை, நாங்கள் போய் கூப்பிட்டு அதான் கேட்டேன். விட முடியும். அதுதான் நான் கேட்டேன். போகும்போது நீங்கள் கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் விட்டுறீங்க, கூப்பிட்டு போயிடறாங்க. சாயங்காலம் அதே மாதிரி அங்கே கொண்டு வந்து ரோட்டில் இறக்கி விடுவாங்க, நின்று கூட்டிகிட்டு கூட்டிடுறோம். அதான் கேட்டேன். இங்கே இருக்கும் எல்லாத்துக்குமே ஸ்கூல்னா கீழே நவாப்பு தாங்களா? ஆமாங்க, நவா. சரி. நவா இல்லைன்னா குஞ்சப்பண்ணா, இல்லைன்னா கோத்தகிரி கொட்டக்கம். ஓ சரி. சென்ட்ரலெல்லாம் எங்கேயும் எங்கேயும் இல்லை. அதுப்போ ஹாஸ்டலில் இருக்குது இல்லைங்களா? ஹாஸ்டலில் வேணால் இருக்கலாம். ஹாஸ்டல் இருக்குதுங்க. நம்ம அவ்வளோக்கு பெரும்பாலும் யாரும் ஹாஸ்டலுக்கு அனுப்புறதில்ல, வீட்டில் வச்சு அனுப்புவோம். சரி. உங்களுக்குமா பசங்களாம்மா? பசங்க பொண்ணுங்க 3ங்க, பையன் 1ங்க. கட்டி கொடுத்தாச்சுங்களா? இல்லைங்க, 3 பேர்த்துக்கு இன்னும் மேரேஜ் ஆகி. அப்படிங்களா? யாருக்கு ஒருத்தருக்கு மட்டும் மேரேஜ் ஆகிங்களா? இவங்க அம்மா மட்டும்தான் மேரேஜ். ஓ பெரிய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. எங்கேயுமா கட்டி கொடுத்துருக்கேன்? அது குன்னூர் கட்டி கொடுத்து இப்போ அவங்க 2 பேர் பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ குழந்தைங்க நான் எங்கள் கூட சாப்பிட்டேன். அப்படிங்களா? சரி. இன்னும் 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கா அப்படிங்க? ஓ எதாவது வேலைக்கு எதாவது போகிறாங்களா பையங்க ஏதாவது? பையன் வேலைக்கு போகிறாங்க. சரி. பொண்ணுக்கு எதாவது படிச்சுட்டு இருக்காங்களாம்மா? இல்லை படிச்சுட்டு இருக்காங்க. சரி. வீட்டுக்காரரும் நான் நல்லா வேலைக்கு போகிறேங்க. என்ன வேலைங்கம்மா? எஸ்டேட். இதே எஸ்டேட்டுங்களா இல்லை வேறு? ஓ ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோங்கம்மா எஸ்டேட் போனால்? 400ங்களா? ஆம்பளைக்கு வேறு மாதிரி பொம்பளைக்கு 450, பொம்பளைக்கு 400. ஏன்னா எஸ்டேட் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் வேலைக்கு போகிறது வரது பிரச்சனை இல்லை. ஓ இதே எஸ்டேட் தான் இல்லைங்களாம்மா? இதே எஸ்டேட். சரி. வேலைக்கெல்லாம் உங்களுக்கு தூரம் போக வேண்டியதில்லை. இவன் என்ன ரோடு தண்ணி தான் உங்களுக்கு பிரச்சனை. சரி. ரோடு இருந்தால் உங்களுக்கு வீடும் கிடைக்கும். சரி. சரிம்மா, மேலே இருக்க வீடெல்லாம் அப்படி பாட்டு வரேங்கம்மா. சரணா என்ன இருக்காங்களா? இருக்கு நிறைய அழகா கிளம்புறாங்களா? ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆளுங்களை பார்த்தாதான் அது ஏதோ ஒன்று தினமும் முடிவு பண்ண முடியும். கண்டிப்பாம்மா. என்ன ஏதோன்னு தெரியுமா? கிராமம் எப்படி இருக்குது, என்ன வசதி இருக்குது, என்னென்ன வசதியெல்லாம் இருந்தால் கிராமத்துக்கு நல்லாயிருக்கும். பாய் டாடா. மேலே பார்த்து வர்றேங்கம்மா. சரி.
நம்ம மேலே பார்த்து வரலாம். எல்லாம் மொத்தமாக அப்படியே போயிட்டு மொத்தமாக சில வாங்கிட்டு வருவாங்க போல இருக்கு. எதனா தனித்தனியாக போகிறது. ஆமாம் ஆமாம், ஏன்னா இங்கே தனித்தனியாக வர்றதுக்கு சேஃப்டி இல்லையா, யானை வர இருக்குங்கிறாங்களே. ஆமாம் ஆமாம். ஆனால் அதுலேயும் தனியாக போகிறாங்க. அந்த அம்மா ஒரு அம்மா தனியாக போச்சுல. போயிடும். இங்கே இவங்களாம் கிளம்பிட்டாங்க நினைக்கிற. கீழே வீடில் எப்படிக்கும் பார்க்கலாம். என்ன கேட்டா, பெரிய கேட்டாக இருக்குது. மக்களே பாருங்கள், கீழே நம்ம 2 வீடு பார்த்தோம். அதுக்கு இந்த பக்கம் மேலே இங்கே ஒரு 2 வீடுங்க. எல்லாமே வந்து மண் வீடு தாங்க. ஒன்றுன்னா இங்கே கரண்ட் இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா தண்ணி சௌகரியம் கிடையாது, ரோடு வசதியும் கிடையாதுங்க. கரண்ட்டு மட்டும் இருக்குங்க. மற்றபடி ரேஷன் எல்லாமே கீழே போய் தலையில் சுமந்தான் கொண்டு வரணும். சரி, மேலே பார்த்து வரேம்மா. சரி பார்த்து போங்கண்ணா. சரிங்க சரிம்மா. அப்படி போயிடுச்சாம்மா. சரி. நம்ம ரோடே தானே போகிறாங்க, ரோடே போகிறதா. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒதுங்கி நிற்போம். இந்த சைடு பார்த்துட்டு போங்க. ஏதாவது நகர்ந்தாலும் நகரும் இல்லைங்களாம்மா. சரி சரி. செடிக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்தாலும் இருக்கலாம். சரி சரி. அது 5 உருப்படி வந்திருக்குதுன்னாங்க. காலையில் நான் ஒன்று தான் பார்த்தேங்க, மற்றதுன்னு பார்க்கல. காலையில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா? ஒன்று பார்த்தாங்க. ஓ, இங்கே தான் நின்றுட்டு இருந்ததுங்க. அங்கே அந்த இன்னொரு அம்மா சொன்னாங்க, அந்த பாறையில் நேற்று தான் உச்சியில் போய் நின்று இருந்ததாம்மா. அதெல்லாம் காமிச்சாங்க. அங்கே நின்று அப்புறம் ஒரு குட்டியோட, ஒரு சின்ன குட்டியும் ஒரு பெருசு இருந்ததுன்னு சொன்னாங்க. அது போக ஒன்று தனியாக மொத்தம் 5 இருக்குங்க அப்படின்னா. 5 இருக்கு. ஓ சரி பார்த்துக்கோங்க. சரிம்மா சரிம்மா, நல்லது. பாய்.